தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் விஜயோட அன்பான பணிவான வணக்கங்கள். நம்ம மோகன் அவர்கள் நடிக்கிற படம் தாங்க ஆரா. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசம்னா அட்டகாசம். அப்படி ஒரு அட்டகாசமா இருந்ததுங்க. ஸோ இதில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் அவர்கள் ஒரு நார்மலான லைஃப் தாங்க வாழ்ந்துட்டுருக்காரு. அப்ப ஊர்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வருது. சும்மா விடுவாரா? சும்மா அடிச்சு பொளந்து கேட்குறாரு. என்ன ஏதுன்னு. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? நம்ம மோகன் அவர்கள் எதனால உள்ள வராரு? அந்த பொண்ணுக்கும் நம்ம மோகன் அவர்களுக்கும் இன்னொரு சம்மந்தம். ஒருவேளை ரத்த சம்மந்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மோகன் அவர்களுடைய பொண்ணு நிமிஷா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுதுங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துல வந்து படுத்துட்டு இருக்க மாரியும், நர்ஸ் வந்து தட்டி எழுப்புற மாரியும் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம நிமிஷாக்கு என்னதான் ஆச்சு? அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சு எழுப்ப பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா வந்து கதறி கதறி அழுறாங்க. என் பொண்ணு அப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழும்போது ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர் ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அங்கங்க பாம் பிளாஸ்ட் ஆகுற மாரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம நிமிஷா அவர்களுக்கும், நம்ம மோகன் அவர்களுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்கு? ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இந்த படம் எப்படி போப்போது? ஸோ ஒரு கேங் வாரே நம்ம மோகன் அவர்கள் நேருக்கு நேரா பார்க்குறாருங்க. ஸோ இவருக்குன்னு ஒரு தனி கேங்கே உருவாக்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடியும் சரி, அவருக்கு பின்னாடியும் சரி ஒரு பெரிய கூட்டமே கன்ன வச்சுட்ருக்கும். ஸோ சென்டர்ல இவங்க இருப்பாங்க. ஸோ இவரு கூடயே ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் சேர்ந்து இவங்க இந்த கூட்டத்தையே எப்படி மேய்க்க போறாங்க? ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு சம்மந்தம்? நிமிஷா செத்ததுக்கான காரணமும், ஸோ இதே மாரி இன்னொரு பொண்ண வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் ஒரு வேட்டைய நம்ம மோகன் அவர்கள் ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்ம மோகன் அவர்கள் ஒவ்வொரு இடமா தேடும்போது, ஒவ்வொருத்தரையும் அடிச்சு போட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் அவர்கள் வந்து வேஷ்டி கட்டின்னு ஊர்ல ஒரு ஃபைட் போட்டிருப்பாரு. ஸோ அத தொடர்ந்து சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் அவர்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு சும்மா அடிச்சு பட்டைய கலப்புற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, ஒரு இடத்துல யாரு? அவன் பேர் என்ன? அப்படின்னு கேட்கும்போது, தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் அவர்கள காட்டுவாங்க. அது மட்டும் இல்லங்க, அவர் நமாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்கு பின்னாடி வந்து பல சாமி ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மோகன் அவர்கள வந்து வேற மாரி காட்டியிருக்காங்க. அத தொடர்ந்து நம்ம மோகன் அவர்கள் என்னென்ன செய்றாரு? என்னென்ன அட்ராசிட்டிலாம் பண்றாரு? ஸோ நம்ம மோகன் அவர்களுக்கு இதில ஃபைட் சீன்லாம் பயங்கரமா குடுத்துருக்காங்க. இதற்கு நம்ம 90ஸ்ல, 80ஸ்ல பார்த்தீங்கன்னா, மோகன் அவர்கள ரொமான்டிக் சீன்ஸ்லயோ, இல்ல ஒரு சென்டிமென்ட் சீன்லயோ பார்த்துருப்போம். ஸோ அத தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்ப 2000ல வரும்போது நம்ம மோகன் அவர்கள எப்படி பார்க்கணும்னு நெனைக்கிறோமோ, ஸோ அத விட அட்டகாசமா காட்டியிருக்காங்க. ரொம்பவே ஃபைட் சீன்லாம் குடுத்து ஆக்ஷனோட கலந்து வந்திருக்காரு நம்ம மோகன் அவர்கள். பாம்பேல வேலுநாயக்கர்னு ஒரு டான் இருக்காருங்க. நம்ம மோகன் அவருக்கும் அவருக்கும் என்ன ஒரு பிரச்சனை வருது? ஸோ அத தொடர்ந்து தான் கதை அடுத்த கட்டத்தில மூவ் ஆயிட்டுருக்கு. நம்ம மொட்ட ராஜேந்திரன் அவர்கள வந்து காட்டுறாங்க. ஸோ அவருக்கு தாங்க ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் வருது. நம்ம மோகன் அவர்கள போட்டு தள்ளணும்னு. ஸோ அதுக்காகவும் ட்ரை பண்றாங்க. பஸ்ல ஏறி இவர் தான் அவருன்னு சொல்லி போட்டு தள்ளலான்னு வராங்க. ஆனா என்ன பண்றது? நம்ம மோகன் அவர்கள் முந்திக்கிட்டாரு. மொத்த போய் அடிச்சு தூள் கிளப்பிட்டாப்புல. மொட்ட ராஜேந்திரனே ஒத்துக்கிட்டாரு. உங்கள் பயணம் முடியவில்லை. இனிதான் தொடர்கிறது. தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அவரே ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் படம் விறுவிறுப்பா போகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மோகன் அவர்களுடைய என்ட்ரியே அட்டகாசமா காட்டியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா, மொட்ட ராஜேந்திரன் அவர் கூட ஃபைட் சீனு. ஸோ நம்ம மொட்ட ராஜேந்திரன் என்னதான் காமெடிக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அவர் வந்ததே இந்த மாரி ஒரு அல்ட்ராசிட்டி கேங்கா தாங்க வந்தாரு. ஸோ அடுத்து வந்தா இப்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில எந்த மாரி ஃபன்னா வரப்போறாரா? இல்ல ஒரு கேங்ஸ்டரா வரப்போறாரா? ஒரு ரவுடியா வரப்போறாரான்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். நம்ம மொட்ட ராஜேந்திரன் அவர்கள். அத தொடர்ந்து நம்ம யோகி பாபு அவர்களும் இதில வந்திருக்காருங்க. சும்மா இல்லங்க. நம்ம யோகி பாபு அவர்கள் தான் லாயரா வந்திருக்காரு. ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபாக்கா. அடப்பாவிங்களா! அவங்களுக்கு வேற ஆளுங்களே கிடைக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம கோர்ட்ல வாதாடும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம் புலி அண்ணன் இருக்காப்படி. நம்ம சிங்கம் புலி அண்ணன் யாரு? நம்ம மோகன் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க ஒரு ஆள் தாங்க. ஸோ இவருக்கும் இந்த கோர்ட்டுக்கும் இந்த நடக்கிற விஷயத்துக்கும் இன்னொரு சம்மந்தம் அப்படின்றது கதை போக போக தாங்க விறுவிறுப்பா தெரிய போது. ஸோ கண்டிப்பா நம்ம மோகன் அவர்களுடைய பொண்ண பழி வாங்குறதுக்காகவும், இனி இந்த பிரச்சனை வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் நம்ம மோகன் அவர்கள் தடுக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ இது சரியா? தப்பா? நம்ம மோகன் அவர்கள் வந்து என்ன மாரி ஆக்ஷன்ல இறங்க போறாரு அப்படின்னு பார்க்க நீங்க எந்த அளவுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.